வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ சாலி கிராமத்திலிருந்து கோடம்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இது சென்னை மெட்ரோ பேஸ் 2 காரிடார் 4 பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச். இப்போ நீங்கள் பார்க்குறதா சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்ட்ரெச்சில் வடபழனியிலிருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் இருக்கிற செக்ஷனில் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். சென்னை மெட்ரோ பேஸ் 2ஓட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஆர்காட் ரோட். இங்கே இந்த மெட்ரோ வேலையெல்லாம் நடக்கிறதுனால வடபழனியிலிருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் ஒன் வே ரோடாக மாற்றிருக்காங்க. இதுதான் பேஸ் 2 வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன். நமக்கு எதிரில் தெரியறது தான் பேஸ் 1ஓட வடபழனி மெட்ரோ டபுள் டெக்கர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை மேலே மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரியும் கீழே வாகனங்கள் போகிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. இதுதான் சென்னை மெட்ரோவில் போடப்பட்ட முதல் டபுள் டெக்கர் பிரிட்ஜ். லெஃப்ட் சைடில் போனால் பேஸ் 1ஓட வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இந்த காரிடார் 4 பேஸ் 1ல் இருக்கிற இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி கோடம்பாக்கம் நோக்கி போவோம். பேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷனை ஸ்கைவாக் பிரிட்ஜ் மூலமாக பேஸ் 1ஓட கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பயணிகள் 2 ஸ்டேஷனுக்கும் ஈஸியாக போயிட்டு வர முடியும். லெஃப்டில் புகழ்பெற்ற முருகன் கோயிலும் ரைட் சைடில் பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. சாதாரணமாகவே இந்த இடத்துல டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்னும் அதிகமாக இருக்கும். ரைட் சைடில் வடபழனி மார்க்கெட் இருக்கிறதுனால எப்பவுமே இந்த இடம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். இந்த செக்ஷனில் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இந்த இடத்துல தான் பவர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் மீனாட்சி காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கப்பட இருந்தது. ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங்ன்றதுனால அந்த ஸ்டேஷனை நீக்கிட்டாங்க.
பேஸ் 2 மெட்ரோ வேலையெல்லாம் 2026 கம்ப்ளீட் ஆகி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. லைட் ஹவுஸ்லேருந்து அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக இருக்கிற இந்த வழித்தடம் 4 மீனாட்சி காலேஜ் பக்கத்துல இருந்து எலிவேட்டட் செக்ஷனாக மாறி பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போகும். நம்ம சிஎம்ஆர்எல் மக்களுக்கான இந்த மெட்ரோ சேவையை கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிருக்காங்க. அதில் முதல்ல தொடங்க போகிற மெட்ரோ சேவை இந்த வழித்தடம் 4 பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சில் பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை இருக்கும் இந்த எலிவேட்டட் செக்ஷனை தான் முதல்ல தொடங்க இருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதா மீனாட்சி உமன்ஸ் காலேஜ். இந்த இடத்துலேருந்து அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக மாறி கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகும். இப்போ இருக்கிற கோடம்பாக்கம் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் கீழே கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கே அந்த வேலையெல்லாம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜ். இதுக்கு கீழே லாஸ்ட்ல போய் ரைட்ல திரும்பினா வர்றது தான் ஸ்டேஷன் பார்டர் ரோட். இந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கீழே தான் கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட சுரங்க வேலை நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே பிஸியா இருக்கிற இந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கீழே சுரங்க வேலைன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே தான் கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வழித்தடம் 4ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்த மெட்ரோ பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிக விரைவில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.